ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 4 பொருள் வச்சு ஒரு சூப்பரான பர்ஃபி செய்ய போகிறோம். பூஸ்ட் பர்ஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கடலை மாவோட பச்சை வாசனை போய் ஒரு நல்ல மணம் வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேலு இதை நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சலிச்ச கடலை மாவு கூடவே ஒரு 3 பேக்கெட் அளவுக்கு பூஸ்ட் சேர்த்திக்கோங்க. 5 ரூபா பேக்கெட்டில் 3 பேக்கெட் அளவுக்கு பூஸ்ட் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 3 பேக்கெட் பூஸ்ட் கரெக்டாக இருந்துச்சு. கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் நல்லா உருக்கிட்டு சேர்த்திக்கோங்க. நெய் கூட கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது தனியாக இருக்கட்டும். இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதி வரட்டும். சர்க்கரை கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த டைமில் ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பர் வச்சு நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நமக்கு ஒரு கம்பி பதம் வேணும். இப்போ பாருங்கள், செக் பண்ணுறேன். ஒரு கம்பி பதம் வரலை. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு கம்பி பதம் வருது. உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல கடலை மாவு பூஸ்ட் மிக்சர், அது இது கூட சேர்த்திருங்க. சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம கடலை மாவு வறுக்கிறது ப்ளஸ்ஸு சர்க்கரை பாகாகிறது, இது மட்டும் தாங்க டைமு. நம்ம இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி பொங்கி வருதில்ல, இதுதான் ஸ்டேஜு. இன்னும் ஒரு நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும், நமக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான். செம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாம் சேர்ந்து வரணும். சேர்ந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஷீட் மாதிரி விழுகணும். அப்போ தான் சரியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை கூல்டவுன் பண்ண வச்சிடலாம். கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் அன்மோல்டு பண்ணலாம். அன்மோல்டு பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பட்டர் ஷீட்டெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிடுங்க. சூப்பரான பூஸ்ட் பர்ஃபி ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக தீபாவளி ஸ்பெஷலில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய தேங்காய் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். 3 பொருள் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அதுக்கு சட்டுன்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே ஈஸியாக செஞ்சு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டான தேங்காய் பர்ஃபி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். பின்னாடி தோலோடையே எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/2 மூடி தேங்காவை நல்லா விப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பூ மாதிரி விப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப அரைச்சிடக்கூடாது, பூ மாதிரி இருக்கணும். இது 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் தேங்காய் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் பரவாயில்ல. நெய்யில் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நெய் கூட வதங்கும்போது ஒரு வாசம் வரும். அது வரைக்கும் வதக்குனா போதும். ரொம்ப ட்ரை ஆக வேண்டாம். அவ்வளோதான். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். 1/2 கப் தேங்காய் துருவலுக்கு 1 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும்.
ஃபுல்லாக 1 கப் வேணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அதை திரும்பவும் இதே கடாயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கலாம். வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திருக்கேன். இதுவும் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். அரை கம்பி பதம் இல்லைன்னா 1 கம்பி பதம் வந்துச்சுன்னா போதும். பாருங்கள், இப்போ 1 கம்பி பதம் வந்துருச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்திடணும். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கெட்டியாகி நல்லா திரண்டு வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவு நல்லா திரண்டு வந்தோடனே ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பர்ஃபியை சேர்த்திடணும். ஒரு ஸ்பூனில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டால் சூப்பரான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஸ்வீட்டு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு. கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்களே ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதை கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஜூஸியான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம மில்க் பவுடர் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். கடையில் இது காஸ்ட்லியாக சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலாம். ஸ்வீட்டை நீங்கள் ஒரு 3 பொருள் வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இந்த ஸ்வீட் ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்டான இந்த ஸ்வீட்டை உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளேயே நீங்கள் செஞ்சு வச்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதாக இருந்தாலும் ஓகே. அதே அளவு 1 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் ஸ்கிம்டு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலான பால் பவுடர் கூட எடுத்துக்கலாம். பேக்கெட் பால் பவுடர் விற்கிதில்ல, அது ஒரு 2 பேக்கெட் எடுத்தால் கூட போதும். இந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் செஞ்சுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது கட்டிப்படாது. நல்லா ஹீட் ஆக கரைஞ்சிரும். இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்பவும் தண்ணியாக மாறும். சர்க்கரை மெல்ட் ஆகிறதுனால அந்த மாதிரி ஆகும். திரும்பவும் கெட்டி ஆயிரும். நீங்கள் சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் பரவாயில்ல. மற்ற எந்த வாசனை பொருளும் சேர்த்தலைங்க. நம்ம ஏலக்காய் தூளோ எசன்ஸோ எதுவும் தேவையில்லை. இந்த மில்க் பவுடர், இந்த மில்கோட ஸ்மெல் தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி வரணும். நல்லா கரைஞ்சிட்டு வந்துடும். நம்ம நான்ஸ்டிக்கில் செய்கிறதுனால இன்னும் ஒரு பெனிஃபிட் தான் இது. இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் இந்த ஸ்வீட்டு. இந்த அளவு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட்டை இதில் போட்டுருங்க. இது 1 மணி நேரம் நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது மேலே நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம். நட்ஸ் இல்லைன்னா சில்வர் பெப்பர் எதாக இருந்தாலும் ஓகே. நம்ம நட்ஸு சேர்த்திக்கலாம். நட்ஸு சேர்த்திட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நல்லா ஸ்லைஸ் போட வரும். இப்போ இது நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டான மில்க் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. தீபாவளி ஸ்வீட்ஸில் கடைசியாக நம்ம பார்க்குறது கடலை மாவு பர்ஃபி.
ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த டிஷ் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதே கப்பில் எல்லாத்தையும் மெஷர் பண்ணணும். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தியாச்சு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம புட்டு மாவுக்கெல்லாம் பெசரி விடுவோம்ல, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணணும். இதை ஒரு பேனில் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வறுக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுக்கணும். இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வாசம் வரும், அது வரைக்கும் வறுக்கணும். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டெப் செய்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக வறுத்து விடணும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு, வாசமும் வந்துருச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போது அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். அப்புறம் துருவின தேங்காய் 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வறுத்தா போதும். அது கூட 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. எந்த கப்பில் கடலை மாவு அளந்தோமோ அதே கப்பில் தான் சேர்த்திருக்கேன். அப்புறம் 1 கப் அளவுக்கு பால், நல்லா திக்கான பால், பால் ஏடோடு எடுத்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தேங்காய் சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமேலு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல கடலை மாவு, அது இது கூட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கட்டி கட்டி ஆகாது, ஏன்னா நல்லா வறுத்துருக்கோம்ல, அதனால் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது சேர்ந்து வந்துடும், கட்டிப்படாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்வீட் நல்லா மைசூர் பாக் டேஸ்ட்டில் இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். தேங்காயும் சேர்த்துனதுனால பர்ஃபி மாதிரியும் இருக்கும், மைசூர் பாக் டேஸ்ட்லேயும் இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கலாம். சர்க்கரை கூட சேர்த்துனதுனால இந்த மாதிரி இருக்குது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கப்புறம் நெய் எதுவும் சேர்த்த தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டி ஆகிட்டே வரும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த அளவு நல்லா கெட்டி ஆயிடணும். நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு பதம் தெரிஞ்சிரும். இந்த அளவு வந்த உடனே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் சூடாக இருக்கும்போதே ஒரு கத்தி வச்சு கட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒட்டாமல் வருது, இந்த மாதிரி இருக்கணும். இது எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பரான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த 4 பர்ஃபியையும் நீங்கள் தீபாவளி ஸ்வீட்ஸில் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி தீபாவளி.